ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெய்லரிங். இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸோட பேக் டிசைன்ஸ் எப்படி நம்ம தைக்கலாங்கிறத நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். 3/4 இன்ச் வருது, ஹைட் வந்து எனக்கு 8 இன்ச் வருது. அதை நான் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டுட்டு இப்போ வந்து லைனிங் கிளாத்தில் வந்து நம்ம வந்து டபுளாக போட்டு நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, அது ரவுண்ட் நெக்கு, பா நெக்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது அப்படியே டபுளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டிசைன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு சைடு நம்ம மார்க் பண்ணதை அப்படியே நம்ம வந்து வெளிப்பக்கம் திருப்பி விட்டு நம்ம இன்னொரு சைடும் அதை வந்து அழுத்தி விட்டோம்னா அந்த மார்க் பண்ண லைன் வந்து அந்த சைடு நமக்கு விழுந்துடும். அதை திருப்பி நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணி மார்க்கரில் நம்ம நல்லா அச்சா ஒரு லைன் போட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து நல்லா டீப்பாக ரவுண்ட் நெக் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த டிசைன்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நமக்கு வந்து டிசைன்ஸ் அழகாக நீட்டாக தெரியும். இப்போ அதிலேருந்து ஒரு 3.5 இன்ச் அகலத்துக்கு நான் ஒரு வளைவு மாதிரி போட்டுக்கிறேன். இவங்க வந்து பாம்பாம் டிசைன் கேட்டிருக்காங்க. அந்த டிசைன்ஸ் வந்து நம்ம வந்து அந்த வளைவு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் நம்ம கொடுக்கணும். நான் அதை எப்படி தைக்கிறேங்கிறத நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போது இதை அப்படியே நல்ல மெயின் கிளாத்தில் நம்ம வந்து வச்சு விரித்து விட்டு நம்ம வந்து அதே மாதிரி கட் பண்ணிக்கணும். டபுளாக போட்டு நம்ம கட் பண்ணக்கூடாது. நார்மல் ரவுண்ட் நெக், பானைக்கு நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரினா நம்ம டபுளாக போட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம எப்படி டிசைன்ஸ் வைக்கிறோங்கிறத நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கட்டிங் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் மார்க் பண்ண அந்த அந்த அளவுகள்லையே நான் வந்து 2 கிளாத்தையுமே ஒன்றா போட்டு அந்த டிசைன்ஸை அப்படியே நான் வெட்டி எடுத்துட்றேன். பாருங்கள், நம்ம வந்து அதே மாதிரி அந்த வளைவுகளோடு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அப்படியே அது மாறாமல் நம்ம திருப்பி விட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். எந்த சைடு மெயின் பாயிண்ட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ வந்து அந்த லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் அந்த எட்ஜில் வந்து நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த எட்ஜில் போடணும். இதுக்கு வந்து நம்ம பெரிய தையல் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். ஏன்னா துணி வந்து நமக்கு வந்து அடையாளம் மாறாமல் அப்படியே நம்ம வர்றதுக்காக தான் இந்த தையல் போடுறோம். அதுக்காக நம்ம வந்து 2யும் ஒன்றா இழுத்து வச்சு செய்யாமல் நல்லா சமமாக நல்லா நீவி விட்டு நம்ம வந்து எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், இழுத்து கொடுக்காம ரொம்பவும் லூஸாகவும் விடாமல் கரெக்டாக நம்ம வந்து நீவி விட்டு ஒரு தையல் போட்டு எட்ஜில் எடுத்துட்டு கீழே நம்ம வந்து 1.5 இன்ச் அளவுக்கு இறக்கம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து மடக்கி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ டபுளாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதனால அளவுகள் மாறுமா அப்படின்னா நம்ம கரெக்டாக நம்ம வந்து அளவு நம்ம மார்க் பண்ணி நம்ம தைக்கும்போது எதுவுமே மாறாது. நான் தைக்கிறத நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நான் எப்படி இது பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம 2யுமே அதே மாதிரி எட்ஜில் தையல் போட்டு கீழே அங்கே பாருங்கள். இப்போது நம்ம வந்து 2யுமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. வச்சு பார்த்தா அளவுகள் மாறலை, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து saree கிளாத்தில் வந்து நான் கிராஸ் பீஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். எட்ஜில் ஒரு தையல் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடக்கி நம்ம பைப்பிங் கொடுக்குறதுக்கு எப்படி நம்ம வந்து கார்னரில் நம்ம மடக்கி ஒரு தையல் போட்டிருப்போமோ அதே மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி நான் தையல் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது saree வந்து பிளாக் கலரு. நம்ம அதில் வந்து பைப்பிங் கொடுக்கும்போது இன்னும் வந்து அந்த டிசைன்ஸ் வந்து நல்லா கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும், நல்லா தெரியும். அதே மாதிரி 2 கிளாத்லேயுமே நம்ம பைப்பிங்க்கு ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அந்த கார்னர்கிட்டலாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஷார்ப்பாக நம்ம வந்து அந்த தையலை வந்து போட்டு எடுங்க. அப்போ தான் வந்து திருப்பி நம்ம வந்து பைப்பிங் கொடுக்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு. அப்புறம் சிசர் கட் நம்ம கொடுத்துக்கலாம். சிசர் கட் கொடுத்துட்டு பைப்பிங் கொடுங்க. அப்போ தான் வந்து சுருக்கங்கள் வராது. ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் தெரியணும், அந்த பைப்பிங் வந்து அழகாக தெரியும். பாருங்கள், நான் மடக்கி விட்டு பைப்பிங் கொடுக்குறேன். இது வந்து நான் கட் பண்ணுறது வந்து நான் ஏற்கனவே இங்கே பார்த்துருப்பீங்க, லைனிங்கில் நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். சரி, நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலான்னு நினச்சி எடுத்தேன். இருந்தாலும் இந்த டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து திருப்பி மார்க் பண்ணி நான் கட் பண்ணி இந்த டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் வீடியோவாக. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அந்த டிசைன்ஸை வந்து நீங்கள் தைச்சி பாருங்கள். நீங்கள் வெளியில் தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் இந்த டிசைன்ஸை நீங்கள் தைச்சி கொடுங்க. இப்போ பாருங்கள், பைப்பிங் தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக அந்த வளைவுகள்லாம் நல்லபடியாக நல்லா உருட்டி தைக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து உருட்டி அடிக்கிறோமோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் கரெக்டாக ஒரே மாதிரி வரணும். அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போது நம்ம பைப்பிங் கொடுத்தாச்சு. இப்போ இந்த சைடு இருக்கிறதுக்கும் அதே மாதிரி சிசர் கட் கொடுத்துட்டு பைப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். டிசைன்ஸ் தைக்கும்போதும் சரி, ஒரு சில நுணுக்கங்களை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எந்த டிசைன்ஸுமே நம்ம வந்து வைக்க தெரியாதுன்னு நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு தைச்சோம்னா எல்லா டிசைன்ஸுமே நமக்கு நீட்டாக வரும்.
பாருங்கள், நம்ம உருட்டி தைக்கலாம். ஒரே அளவுகளோடு நான் தைக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரியே கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து பைப்பிங் கொடுங்க, நல்லா நீட்டாக வரும். இப்போ வந்து நம்ம 2 சைடுமே நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து எடுத்தாச்சு. அந்த எட்ஜிலலாம் நம்ம வந்து பிசிறு தெரியாமல் நல்லா மடக்கி விட்டு தையல் போடுங்க. பேக் ஸ்டிச் கொடுத்து எடுங்க. இப்போ பாருங்கள், 2 இதுலேயுமே நம்ம பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், வச்சு பார்த்தோன்னா கரெக்டாக எந்த அளவுகளுமே மாறல பாருங்கள். நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அதிலேருந்து நம்ம டிசைன்ஸ் வைக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக ரவுண்ட் நெக்கும் நமக்கு வந்து மாறி வரக்கூடாது. சைடில் டிசைன்ஸும் நம்ம வந்து அந்த கர்வ் மாதிரி வர்றது மாறி வரக்கூடாது. நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து ரெடிமேட்லேயே நமக்கு வந்து தர்மாக்கோல் பால்ஸுன்னு விற்கிது கடையில். அந்த பால்ஸ் நம்ம வந்து ரெடிமேடாக நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நம்ம வந்து எந்த கலர் கான்ட்ராஸ்ட்டில் நம்ம கொடுக்குறோமோ அதில் வந்து டபுளாக கொடுத்து அந்த தர்மாக்கோலை உள்ளே வச்சு நம்ம கையில் அந்த நூலால் நம்ம வந்து ஒரு முடி போட்டு எடுத்துக்கணும். நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த பீஸரோட கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அந்த மாதிரி நான் ஒரு பீஸ் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரியே நான் சாரீ கிளாத்லேயும் ப்ளவுஸ் கிளாத்லேயும் 1 பை 1 இது ஒரு கலர் அது ஒரு கலர் நான் கொடுக்குற மாதிரி நான் ஏற்கனவே அந்த இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ 1 பை 1 நம்ம அதை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கர்வ் மாதிரி இருக்க லைனில் அதில் 1 பை 1 நம்ம வந்து பிளாக் கலர் ஒன்று, ரெட் கலர் ஒன்று, அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக நம்ம கொடுத்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1 பை 1 நீங்கள் அந்த அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக நம்ம வரும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக தையல் போட்டு எடுங்க. ஏன்னா பாம்பாம் டிசைன் அடுத்தடுத்து வைக்கும்போது ஒன்று நகர்ந்து வந்து ஒன்று கிட்டக்க வந்தால் நல்லா இருக்காது. அடுத்தடுத்து நம்ம பக்கம் பக்கமாக வைக்கிறோன்னா எந்த அளவில் நம்ம ஃபஸ்ட்டு வைக்கிறோமோ அதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்து வச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், ரெட் கலர் ஒன்று, பிளாக் கலர் ஒன்று நம்ம வைக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக லுக்காக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம அடுத்தடுத்து வச்சு எடுத்துட்டு இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சிசர் கட் கொடுக்கணும். அந்த பிசுரெல்லாம் தெரியாமல் சிசர் கட் நம்ம கொடுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சில டிசைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து வைக்க தெரியாது. இதெல்லாம் எப்படி வைக்கிறதுன்றது நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க. நீங்கள் எந்த டிசைனாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம தைக்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக தான் நல்லா வரும். பாருங்கள், அந்த பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து அந்த இந்த சைடு நம்ம கட் பண்ணி பைப்பிங் கொடுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அதோடு வச்சு அட்டாச் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த எட்ஜெல்லாம் வந்து ஏற்றி தாழ்த்தி இல்லாமல் கரெக்டாக வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எடுங்க. அப்போ தான் தைக்கும்போது பார்க்கும்போது நமக்கு நல்லா நீட்டாக லுக்காக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக, அதனால தான் நான் காமிச்சிருக்கேன். பொறுமையாக அந்த இதில் அந்த வெளியில் பிசுறு தெரியாமல் நம்ம பைப்பிங் கொடுத்ததுக்கும் பக்கத்தில் தையல் போட்டு பேக் ஸ்டிச் கொடுத்து நம்ம கார்னரில் பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் பிரிஞ்சு வராது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு படிமான தையல் அளவுக்கு, ஒரு மிதியடி அளவுக்கு நம்ம பக்கத்தில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ பிசுறு அந்த சைடு பேக் சைடும் நமக்கு வந்து பிசுறு வெளியே தெரியாது. பாருங்கள், ஒரு படிமான தையல் அளவுக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்க இந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் தச்சு போடும்போது நல்லா நீட்டாக லுக் கொடுக்கும். இப்போ பேக் சைடு வந்து நம்ம வந்து அந்த ஹிப் சைஸுக்கு வந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு டாட் பிடிப்போம் இல்லையா, அதை நம்ம வந்து 2 சைடுமே நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடு உள்ள டிசைன்ஸ் ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாரீ வந்து ஒரு பிளாக் கலர் சாரீ. இப்போ பாருங்கள், அந்த சாரியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சாரீக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் கேட்டிருக்காங்க, கைக்கும் டிசைன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.